இன்னைக்கு முக்கியமான ஒரு 2 நியூஸ். ஒன்னாவது, ஏகப்பட்ட அப்பாவிகளோட உயிரை அநியாயமா பறிச்ச இந்த வார் ஒரு அளவுக்கு முடிவுக்கு வரப்போகுது. அமெரிக்கா ஈரானுக்கு இடையில ஆல்ரெடி கேஸ் ஃபயர் போயிட்டு இருக்க நிலைமையில இஸ்ரேலும் லெபனானுக்கு இடையில கேஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது போரை நிறுத்தி வைக்க போறாங்க ஒரு 10 நாளைக்கு. இதனால ஈரானும் நாங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஓபன் பண்றோம். இனிமே அனைத்து நாட்டு கப்பல்களும் பிரச்சனை இல்லாம அந்த வழியா வரலாம். அண்ட் கடல்ல வச்சிருந்த கன்னி வெடிகளை அகற்றுறதற்கு நாங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. பெரிய மனசு தான். அண்ட் 2வது விஷயம், தொகுதி மறுசீரமைப்பு சட்ட திருத்த மசோதா நேத்து பார்லிமெண்ட்ல ஓட்டு கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. அதுல 489 பேர் மொத்தமா ஓட் பண்ணிருக்காங்க. அதுல 278 பேர் வேணும்னு சொல்லியும் 211 பேர் வேணான்னு சொல்லியும் ஓட் பண்ணிருக்காங்க. என்னையா வேணும்னு சொன்னவங்க தான் அதிகமா இருக்காங்க, அப்புறம் எப்படியா அதை கேன்சல் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தமா ஓட் போட்டவங்களோட எண்ணிக்கையில 2/3 பங்கு மெஜாரிட்டி இருந்தா மட்டும்தான் எந்த மசோதாவா இருந்தாலும் நிறைவேற்ற முடியும். ஸோ நேற்று எடுத்த கணக்கெடுப்புல 2/3 பங்கு வரல. அதனால தொகுதி மறுசீரமைப்பு சட்ட திருத்த மசோதாவும் அதனோட சேர்ந்த 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்ற மசோதாவும் அதனோட சேர்ந்த இன்னொரு மசோதாவும் நேற்று பில் பாஸ் ஆகல, கேன்சல் ஆயிடுச்சு. எதிராக ஓட் போட்ட எம்பிஸ் நாங்க 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடை எதிர்க்கல, அந்த பில்லை தனியா பாஸ் பண்ண சொல்லுங்க, எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.